குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பிஜேடி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரொடக்ஷனை நம்ம பார்ப்போம். 1951 வில்லியம் ஷாக்கி இன்வென்டட் த மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர். இது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். ஓகே, ஸோ இது கண்டுபிடிச்ச பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டோடைய சைஸ் எல்லாம் சின்னதாக ஆரம்பிச்சிச்சு அண்ட் அதனுடைய ஃபாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் இட் லெட் டு எ டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் இன் த 20th century. 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் புரட்சியே இதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஹீட் லாஸ் இன் டிரான்சிஸ்டர் இஸ் வெரி லெஸ். எந்த ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் ஆப்ரேட் ஆகும்போது அது ஹீட் ஆகும். பட் இந்த டிரான்சிஸ்டரில் த ஹீட் லாஸ் ரொம்ப மினிமமாக இருந்துச்சு. திஸ் ஹேட் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் இன்டகிரேட்டட் சிப்ஸ். இதை வச்சுட்டு நம்ம பின்னால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி சிப்பை டிசைன் பண்ணுறோம். ஒரு சிப்பில் we can fabricate almost thousands of miniatures transistor. 1000 டிரான்சிஸ்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே சிலிக்கான் சிப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். த எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் சிப்ஸ் லெட் டு இன்க்ரீசிங் அப்ளிகேஷன் இன் த ஃபாஸ்ட் டெவலப்பிங் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. அப்போ அந்த சிப் வந்த பிறகு அந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் நிறைய அப்ளிகேஷன்ஸில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் அந்த எக்யூப்மெண்ட்ஸோடைய ஃபாஸ்ட் இட் இஸ் இன்க்ரீஸ்டு. Now we go to the bipolar junction transistor. ஓகேவா? அப்போ இதுதான் இந்த டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரில் ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று என்பிஎன் டிரான்சிஸ்டர், இன்னொன்று பிஎன்பி டிரான்சிஸ்டர். அப்போ என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, a p-type transistor is sandwich between two n-types. ரெண்டு n-type இடையில் ஒரு p-type லேயரை நம்ம சாண்ட்விச் நடுவில் வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் NPN டிரான்சிஸ்டர். PNPனா n-type semiconductor is sandwich between two p-type. ரெண்டு p-typeக்கு நடுவில் ஒரு n-type வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா PNP டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்குரிய சர்க்கியூட் சிம்பல். அப்போ ஒரு டிரான்சிஸ்டரில் 3 பார்ட்ஸ் இருக்கும். எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஓகேவா? ரைட். அதே மாதிரி தான் ரெண்டு டைப்லையும் 3 லீட்ஸ் இருக்கும். எமிட்டர் லீட், பேஸ் லீட், கலெக்டர் லீட். அதனுடைய சர்க்கியூட் சிம்பல் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சென்டரில் இருக்கிறது பேஸ், எந்த லீடில் ஏரோ மார்க் இருக்கோ அது எமிட்டர், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கலெக்டர். அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு டைப்புக்கும் என்ன சார் சிம்பிளில் வித்தியாசம் இருக்குன்னா, பிஎன்பிக்கும் என்பிஎன்க்கும் அந்த ஏரோ மார்க்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்பிஎன்னா அந்த பேஸ்லேருந்து எமிட்டரை நோக்கி அவுட்வேர்ட் டைரெக்ஷனில் அந்த ஏரோ மார்க் இருக்கும். அதே இது பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா எமிட்டர்லேருந்து டுவோர்ட்ஸ் த பேஸ் அந்த ஏரோ மார்க் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ரைட். இது பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ ரெண்டு என் டைப்புக்கு நடுவில் ஒரு பி டைப் செமிகண்டக்டரை வைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு லேயர் என் டைப்பும் பி டைப்பும் சந்திக்கிற இடம் தான் என்னது ஜங்ஷன். அங்கே டிப்ளீஷன் லேயர், அதே மாதிரி பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ஜங்ஷன், இங்கே செகண்ட் ஜங்ஷன். அப்போ ரெண்டு பிஎன் ஜங்ஷன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான். இது ஃபஸ்ட்டு ஜங்ஷன், இது செகண்ட் ஜங்ஷன். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதில் இருக்கிற 3 பார்ட் என்னென்ன வேலை செய்யுது, அதிலோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு டிரான்சிஸ்டரை எப்படி வரைகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்போ இது ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல். அதில் ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் வித் இருக்கிற மாதிரி, அடுத்து ஒரு நேரோ வித்து, கம்மியான வித் இருக்கிற மாதிரி வரையணும். இந்த பாட்டு அதிகமான வித்தாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகே, அடுத்து பிஎன்பி ட்ரா பண்ணும்போது இதே மாதிரி தான். நடுவில் இருக்கிற பார்ட்டோட வித்து மட்டும் நேரவாக வச்சுக்கணும். ஃபைனல் பார்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டு இன் ஏரியா. புக்கில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் உனக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி போட்டு காட்டுறேன். இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எமிட்டர் இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த சைடு இருக்கிறதுக்கு பேர் கலெக்டர். கலெக்டர். ஓகேவா? இதை சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது எமிட்டர் இன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது பேஸ், இது வந்து என்னது கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த போர்ட்டை பார்க்கலாம்? எமிட்டரை பார்க்கலாமா? எமிட்டர் வந்து இருக்கிறதுலே ஹெவிலி டோப்டு ரீஜியன். இதுதான் மெயினாக உனக்கு தெரிய வேண்டிய வார்த்தை. ஹெவிலி டோப்டு ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெவிலி டோப்டு ரீஜியன்னா அதில் அதிக அளவு இம்ப்யூரிட்டி சேர்த்துருக்கிறதுனால அதில் வந்து தெர் இஸ் மோர் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர். என் டைப்னா அங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ். அப்போ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்கும். why it is heavily doped அப்படின்னா it supplies the charge carrier to the collector through base. பேஸ் வழியா அது இந்த சார்ஜ் கேரியர்ஸ் எங்கே சப்ளை பண்ணுது? கலெக்டருக்கு சப்ளை பண்ணணும். ஓகேவா? அதனால தான் அதுக்கு பேரே எமிட், எமிட்டர். இட் எமிட்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் டு த கலெக்டர். ஸோ இட் இஸ் ஹெவிலி டோப்டு. ஓகேவா? அடுத்து வந்து இந்த பேஸ், நடுவில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் வந்து இட் இஸ் லைட்லி டோப்டு ரீஜியன். ரொம்ப நேரோ ரீஜியன். அதே மாதிரி லைட்லி டோப்டு, ரொம்ப குறைவாக வந்து இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டோப்பிங் பண்ணி வச்சுருப்போம். இந்த வித் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். த வித் ஆஃப் த பேஸ் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மைக்ரோமீட்டர், அதாவது 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்டு த கலெக்டர் இஸ் மீடியம்லி டோப்டு அண்ட் இட் இஸ் லார்ஜ் இன் ஏரியா. அதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தே ஆர் லார்ஜ் இன் ஏரியா. அதனுடைய ஏரியா வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஒய் இட் இஸ் லார்ஜ் இன் சைஸ், ஏரியான்னு சொல்லலாம், ஓன் டெக்ஸ்டில் சைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். லார்ஜ் இன் சைஸ் ஏன் அப்படின்னா in order to collect the charge carrier from emitter. எமிட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணணும். அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்காக இதனுடைய அளவு எப்படி இருக்கும்னா பெருசாக இருக்கும். அதனால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கலெக்டர். அப்போ சிம்பிள் எப்படி சார் வரைகிறது அப்படின்னு கேட்டோன்னா மொதல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நடுவில் போடுற கோடு பேஸ். ஓகேவா? அடுத்து இது இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று சாய்வாக போடணும். ஓகேவா? அப்படி போட்டோம்னா இதுதான் டிரான்சிஸ்டர், இது எமிட்டர். அப்போ இங்கே பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே போகுமா? அப்போ இங்கேருந்து ஹோல்ஸ் இந்த சைடு வருமா? ஹோல்ஸ் தான் என்னது? பாசிட்டிவ் கரண்ட், தட் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட். அப்போ ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்கும்போது ஹோல்ஸ் பேஸ்லேருந்து எங்கே போகும்? எமிட்டரை நோக்கி போகும். அதனால தான் என்பிஎன்ல இந்த ஏரோ மார்க் வெளியே வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், இந்த பிஎன்பியில் பார்ப்போம் சிம்பிள் எப்படின்ட்டு. நடுவில் பேஸ், ஒரு சாய்வாக ஒரு கோடு, இந்த சாய்வாக ஒரு கோடு. இது வந்து எமிட்டர், இது வந்து என்னது? கலெக்டர். ஓகேவா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்வர்டு பயாஸ் கொடுக்கும்போது இந்த ஹோல் தான் பாசிட்டிவ் கரண்ட்.
ஹோல் எங்கே போகும்? பேஸ்க்கு போகும். எமிட்டர்லேருந்து பேஸ்க்கு போகும். அப்போ டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஸ் கரண்ட் flows from emitter to base. That way it is called a PNP transistor. ஒரு டிரான்சிஸ்டரில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளவு தான். ஓகேவா? இப்போ இந்த நோட் பண்ணியிருக்கிற விஷயமா நோட் பண்ணிக்கோங்க. பிஜேடி ஹேஸ் 2 PN ஜங்ஷன், 2 டிப்ளீஷன் லேயர் இருக்குது. ஓகேவா? அதில் அந்த ஏரோ ஹெட் அந்த சிம்பிளில் இப்போ சொல்லி காட்டினேன். எமிட்டர் லீடில் இருக்கக்கூடிய ஏரோ ஹெட் எதை காட்டுது? Pointing from P to N, indicating the direction of conventional current. Emitter. So main function of emitter is to supply charge carrier, majority charge carrier to the collector region. Through எது வழியா supply பண்ணுது? பேஸ்க்கு supply பண்ணுது. So emitter is heavily doped than other two region அப்படின்னு சொல்றோம். அடுத்து பேஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ வெரி தின் ரீஜியன். அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 மீட்டர், தட் இஸ் மைக்ரோமீட்டர் அளவில் இருக்கும். வெரி லைட்லி டோப்டு ரீஜியன் கம்பேர் வித் அதர் டூ ரீஜியன். அதாவது எமிட்டரையும் கலெக்டரையும் கம்பேர் பண்ணும்போது பேஸ் வந்து ரொம்ப தின்னான ரீஜியன். இது 1 மார்க்கில் கேட்பான். அடுத்து கலெக்டரை பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கலெக்டர் இஸ் to collect the majority charge carrier supplied by the emitter. அப்போ எமிட்டர்லேருந்து வரக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் அதை என்ன பண்ணும்? கலெக்ட் பண்ணும். சரியா? ஸோ அதனால் கலெக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கலி லார்ஜர். அதனுடைய சைஸ் வந்து லார்ஜராக இருக்குது. ஃபிசிக்கலி லார்ஜர் தேன் அதர் டூ. as it has to dissipate more power அப்படின்னு சொல்லியிருக்கான். இது மீடியமாக டோப் ஆகிருக்கும். சரியா? அடுத்து ஒரு டிரான்சிஸ்டரில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்பான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரில் எமிட்டரும் கலெக்டரும் மேடப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். என்பிஎனில் ரெண்டுமே என் டைப்பில் இருக்குது. அதே மாதிரி பிஎன்பியில் எமிட்டரும் கலெக்டரும் பி டைப் மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். இப்போ why we cannot interchange emitter and collector? ஸோ எமிட்டர் இருக்கிற இடத்துல கலெக்டரையும் கலெக்டர் இருக்கிற இடத்துல எமிட்டரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பான். ஸோ கண்டிப்பாக கூடாது. தே ஆர் டிஃப்ரெண்ட்லி டோப்டு அண்ட் தே ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைஸ். ஸோ இங்கே ஹெவியாக டோப் பண்ணியிருக்கிறதுனால இதுதான் சார்ஜ் கேரியராக சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எமிட்டர் இடத்துல கலெக்டரை வச்சுன்னா கலெக்டர் வந்து ஹெவி டோப்டு கிடையாது, மோரேட்லி டோப்டு. ஸோ இதனால் சப்ளை பண்ண முடியாது. அண்டு இந்த இடத்துல எமிட்டரை வச்சிங்கன்னா இட் டஸ் நாட் கலெக்ட் த சார்ஜ் கேரியர். ஏன்னா கலெக்டர் தான் எப்படி இருக்குது? லார்ஜ் இன் ஏரியா. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினை வந்து இந்த இடத்துல கேட்பான். why emitter and collector cannot interchange in a transistor அப்படின்னு கேட்டால் because of the differing size and the amount of doping. அந்த amount of dopingனால emitter and collector cannot be interchange அப்படிங்கிற ஆன்சரை நீங்கள் சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்?